நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிழமையும் எனது கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கருத்தை உங்களோடு பகிர விரும்புகின்றேன். சென்ற கிழமைகளில் நான் அமைதியை பற்றி கருத்து தெரிவித்திருந்தேன். அதை தொடர்ச்சியாக நான் சிந்தித்தேன். நாளைக்கு எங்களுடைய கத்தோலிக்க அல்லது திரு அவையினுடைய கோவில்கள் எல்லாவற்றிலும் ஒரு அருமையான வாசகம் ஒன்று வாசிப்பார்கள், எடுத்தியம்புவார்கள். அதான் சரியான சொல், எடுத்தியம்பியார். சும்மா வாசிப்பதல்ல. இது இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம், அல்லது அந்த நிகழ்வை உருவகமாக அவர்கள் சொல்லியும் இருக்கலாம். அது எனக்கு கவலை இல்லை. செய்தி, இந்த நற்செய்தி என்ன செய்தி சொல்லுகின்றது? இந்த நற்செய்தி லூக்கா நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 5 எடுக்கப்பட்டது. அதற்கு முன்னர் லூக்கா எழுதுகிறார், இயேசு தனியாக சென்றார். அடிக்கடி நற்செய்தியில் இந்த வசனம் வரும். இயேசு தனியாக, காலம் ஒளி எழும்பி போவார் அல்லது இரவு புறாக இருப்பார், தனியாக சென்றார். தனியாக என்று சொல்வது தனிமை, லோன்லினஸ் என்றல்ல, தன்னோடு இருந்தார், சொலிட்யூட். ஆனால் மக்கள் போய் குழப்புறார்கள். கேள்விப்பட்டது மக்கள் போயிடுறார். அந்த பின்னணியில் இயேசு பேதுருவானவர், பீட்டர் சொல்லுகிறார், ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு பதிலாக சீமோன் பேதுரு சொல்லுகிறார், ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகின்றோம். அப்போ இரவு முழுதும் இவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்தும் இரவிரவாக விழித்திருந்து ஒரு மீனும் கிடைக்கல என்று சொன்னால், என்னுடைய ஊகம் இவர்கள் கடற்கரையில் மீன் பிடித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஊகம், பொதுவாகவே இவர்கள் கடற்கரையில் தான் மீன் பிடிப்பது பழக்கம் போல தெரிகின்றது. ஆழ்கடல் சென்று மீன் பிடிப்பவர்கள் அல்ல. இது நீங்கள் மீனவர்களை கேட்டால் விளக்கமாக சொல்லுவார்கள். ஆழ்கடலில் மீன் பிடிப்பது என்ன, கடற்கரையில் மீன் பிடிப்பது என்ன சொல்லுவார்கள். இவர்களுக்கு ஆழமாக ஒரு பயமாக இருக்கலாம், பக்குவப்பட்ட மீனவர்களோ தெரியல. அப்போ அவருக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் இரவு பூராக கரையில் தான் மீன் பிடித்தோம், இவர் இப்போ புதுசாக கொஞ்சம் தள்ளி போய் ஆழமாக போயிருங்கன்னு சொல்கிறார். அதுக்கு பேர் சொல்கிறார், எனக்குண்டா நம்பிக்கை இல்லை, ஆனால் உம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தையை நம்பி நான் போகிறேன். இதில் நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அல்லது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முக்கியமான செய்தி, சில விட கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் புரிவதற்கு. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும், சமயமே இல்லாத மக்களுக்கும் சொல்லுகிறேன். அதிகமான தருணங்களில் நாங்கள் மற்றவரோடு உரையாடும் பொழுது அந்த உரையாடலில் ஒரு ஆழமில்லா தன்மையை நாங்கள் அவதானிக்க முடியும். யாரால முடியும்? தமிழில் சொல்லுவார்கள், பாம்பின் கால் பாம்புக்குத்தான் தெரியும். ஓரளவு ஆழம் எண்ணில் இருந்தால்தான் இந்த உரையாடலில் ஆழமில்லை என்று தெரிய வரும். இதே போல் சில கூட்டங்களுக்கு போய் பங்கு கொள்ளும் பொழுது அந்த கூட்டங்களில் நிறைய பேசுகிறார்கள், பலர் பேசுகிறார்கள், ஆழம் இல்லை. சில விட குருக்கள் கூட்டங்கள், துறவியல் கூட்டங்கள், அசம்பிளி, காங்கிரஸ் என்றெல்லாம் இருக்குது. இவற்றில் நான் பங்கு பற்றி இருக்கிறேன். பல தடவை ஒரு ஆழத்தை நான் காண இல்லை. மேலெழுந்தவையா நுனிப்புல் மேவது, ஆடு நுனிப்புல் மேயும் என்று சொல்வார்கள்.
அதனால் இவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆழம் இல்லை. ஆழம் இல்லாத வாழ்க்கையில் ஆன்மீகம் இல்லை. மீண்டும் கூறுகின்றேன், ஆழமில்லாத வாழ்க்கையில் ஆன்மீகம் இல்லை. ஆள் மௌனத்துக்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. தொடர்பு என்று சொல்வதை விட உறவு உண்டு. அதனால்தான் நீங்கள் கோப்பாய்க்கு வந்தால் நான் இருக்கும் இடம் ஒரு தியான அறை, கண்டெம்ப்ளேட்டிவ் ஹோம், ஆழ்மௌன தியானம் செய்யும் அறை. அதுக்கு முன்னால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நான் எழுதியிருக்கிறேன். அது என்ன சொல்லுகின்றது? உன் ஆழ்மௌனத்தின் ஆழம்தான் உன் ஆன்மீகத்தின் ஆழம். உன்னுடைய ஆழ்மௌனத்தின் ஆழம்தான் உன்னுடைய ஆன்மீகத்தின் ஆழம். ரெண்டும் ஒன்று. அதான் நான் உறவு என்று சொன்னேன், தழுவுகின்றன. ஆனால் இன்றைக்கு மதங்களை பார்த்தால் ஒரே சத்தம், பயங்கர சத்தம். அந்த சத்தம் போதாது என்று சொல்லி ஒலிபெருக்கிகளை வைத்து இன்னும் கூட சத்தம் போடுறார்கள். தங்களையும் குழப்பி அயலையும் குழப்புறார்கள். எங்களுடைய அனுரா ஜனாதிபதி அவர்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், துப்புரவாக்கணும் என்று ஒரு பெரிய ஒரு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார். அதில் நல்லவர், நான் வரவேற்கிறேன். அவர் சொல்கிற துப்புரவாக்கு என்ன? களவெடுப்பவர்கள், லஞ்சம் கொடுப்பவர்கள், அரசு ஏமாற்றுபவர்கள், மக்களை ஏமாற்றுபவர்கள், அல்லது தெருக்களில் இருக்கிற குப்பைகள், இது எல்லாத்தையும் அகற்ற வேண்டும். நல்லது. ஆனால் இவையெல்லாம் புறத்தில் இருக்கும் அழுக்குகள். இப்போ அனுரா சொல்வதற்கு நான் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் ஆழமாக சென்று அங்கும் கொஞ்சம் க்ளீனிங், துப்புரவாக்க வேண்டிய அலுவல் இருக்கு. அதை துப்புரவாக்கினா தான் ஆழமாக போகலாம். அப்போ எதற்காக ஆழமாக போவங்களுக்கு பயம்? உலகில் ஆழ் மௌனம், நுனி மௌனம் என்று பிரித்து சொல்வார்கள். நுனி மௌனம் சர்ஃபஸ் கான்ஷியஸ் லெவல், ஆழ் மௌனம் என்ற அடிமனம். ஆனால் ரெண்டுக்கும் இடையிலே சிலர் இன்னொன்று சொல்வார்கள் சப்கான்ஷியஸ், இடைமனம் என்று நான் அதை மொழிபெயர்க்கிறேன். அப்போ ஆழமாக செல்வதற்கு இந்த இடைமனம், சப்கான்ஷியஸ் ஒரு தடை. ஏன்? அந்த சப்கான்ஷியஸ் இடைமனத்தில் தான் நான் புதைக்கப்பட்ட என்ற கோபங்கள், என்னுடைய எரிச்சல்கள், பொறாமைகள், பழி வாங்க வேண்டியது, ஆவலாதை அவதூறு பேசுவது, பொய்கள், நெருக்கீடுகள், பதட்டங்கள், இன்னும் நிறைய குப்பைகள் இருக்கு. அந்த குப்பையை நீக்காமல் ஆழ்மௌனத்துக்கு, அடிமௌனத்துக்கு போகலாம். அப்போ ஏன் பயம்? இந்த குப்பைகள் எல்லாம் மேலெழுந்து வரும் பொழுது அவற்றுக்கு நான் தாக்கு பிடிக்க முடியுமா? இல்லை அவையெல்லாம் எழுந்து என்னை மூழ்கடிக்குமா? நியாயமான கேள்வி. அதுதான் பயம். அதனால் அப்படியே அடக்கி வச்சுக்கொண்டு நுனிப்புல் மேய்கின்றோம். மதம், ஆராதனைகள், வழிபாடுகள், பக்தி முயற்சிகள், இது எவையும் நம்மை ஆழ்மௌனத்துக்கு எடுத்து செல்லாது. எவையும் ஆழ்மௌனத்துக்கு எடுத்து செல்லாது. சத்தத்தை நிறுத்துங்கள். இன்றைக்கு இந்த உலகமே ஒரு சத்தம். இசை என்ற சொல்லிட்டு பெரிய சத்தம் போடுறார்கள். ஒரே சத்தம். வீட்டுக்குள்ளே வந்தாலும் சத்தம், கோவிலுக்கு போனாலும் சத்தம். அப்போ எப்படி ஒரு 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 சூழலை, ஒரு அமைதியான சூழல் எப்படி தேடி போவது மிகவும் கஷ்டமான ஒன்று. நான் இதை பற்றி சிந்திக்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போக சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அல்லது நான் கேள்விப்பட்ட சில செய்திகள், படித்த சில செய்திகள் எனக்கு உதவி செய்தன. மைஸ்டர் எக்கார்ட் என்று சொல்லி ஒரு டொமினிக்கன் சபையை சேர்ந்த ஒரு ஞானி, மிகவும் அந்த காலத்தில் பிரசித்தி பெற்று, பிறகு அவர் சொல்லிய சில செய்திகள் அன்றைய திரு அவைக்கு ஒத்து வராதனால் அவரை ஒதுக்கி விட்டார்கள். அவர் எழுத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இன்றைக்கு நாங்கள் மீளப்போய் அவரை படிக்கிற பொழுது அருமையான உண்மைகள் தெளிவாகின்றன. அவர் ஒரு இடத்துல சொன்னார், உன்னுள் ஓர் ஆள் மௌனம் உண்டு, பாரிய மௌனம் உண்டு. உன்னுள்
ஒரு பாரிய மௌனம் உண்டு, அந்த மௌனத்தில் உட்பிரவேசி. நாங்கள் குறுமணத்தில் இருக்கிற பொழுது எங்களுக்கு அடிக்கடி சொல்லப்பட்டது கீப் சைலன்ஸ், அமைதியை காப்பாற்று, வச்சிருக்க முடியாது. உட்பிரவேசி, என்டர் இன்டு சைலன்ஸ். அதே ஞானி மைஸ்டர் எக்கார்ட் இன்னொரு இடத்துல சொன்னார், அருமையாக சொன்னார், நீ கடவுளுடைய ஆழத்தை அறிய விரும்பினால் உன்னுடைய ஆழ்மௌனத்தின் ஆழத்துக்கு போ. அவ்வளோதான். அதனால்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், உன்னுடைய ஆழ்மௌனத்தின் ஆழம்தான் உன்னுடைய ஆன்மீகத்தின் ஆழம். அதைத்தான் மேஸ்டர் எக்கார்ட் வேறு விதமாக சொல்கிறார். இது திரு அவைக்கு ஒத்து வராதபடினால் அவரை ஒதுக்கிவிட்டார். இன்றைக்கு விஞ்ஞானத்துக்கு வருவோம். அதுவும் குவாண்டம் ஃபிசிக்ஸ். குவாண்டம் வேக்யூம் என்ற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார்கள். இந்த வேக்யூம் என்று சொன்னால் வெறுமை அல்ல, வெற்றிடம். அப்போ இந்த வெற்றிடத்தில் ஒன்றும் இல்லையா? விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், குவாண்டம் ஃபிசிசிஸ்ட், இல்லை, அந்த வெற்றிடத்திலிருந்து தான் எலக்ட்ரான்ஸ் அண்ட் பார்ட்டிகிள்ஸ், தூள்கள் வெளிவருகின்றன. இப்படி வெளிவரும் எலக்ட்ரான்ஸும் இந்த தூள்களும் பார்ட்டிகிள்ஸும் மீண்டும் அந்த வெற்றிடத்துக்கு போகின்றன. இது புரியவில்லை. ஆகவே பிரையன் ஸ்விம் என்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் காஸ்மாலஜிஸ்ட், ஆழமான ஒரு விஞ்ஞானி, குவாண்டம் ஃபிசிசிஸ்ட், அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, வி ஆர் இன் OAWE. அதை தமிழில் மொழிபெயர்த்தால் பிரமித்து நிற்கிறோம். பிரமித்து நிற்கிறோம். புரியவில்லை. அந்த வெற்றிடத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய இன்றைய சிந்தனை. இதே போன்று நான் உருவாக்கிய ஒரு சொற்றொடர் சைக்காலஜிக்கல் வேக்யூம், உளவள ரீதியான ஒரு வெற்றிடம். இதை வேறு விதமாக சிலர் பார்க்கிறார்கள். சைக்காலஜிக்கல் வேக்யூம் என்று சொன்ன உடனே அவர்கள் சொல்வது ஒரு வெறுமை, ஒன்றுமில்லாமை, ஒரு போர் அடிக்கிற நிலைமை, எதுவுமே இல்லை, எம்டினஸ். நான் அப்படி பார்க்கல. இந்த உளவள வெற்றிடம், சைக்காலஜிக்கல் வேக்யூம், அதை சிலர் சொல்கிறார்கள் வெறும் ஒன்றுமில்லாத ஒன்று, திசை தெரியாதது, ஒரு சலிப்பு. நான் அதை அப்படி பார்க்கல. நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால், இந்த சைக்காலஜிக்கல் வெற்றிடம், உளவள வேக்யூம், அங்குதான் என்னுடைய உணர்வுகள், என்னுடைய ஞாபகங்கள், என்னுடைய பொய்கள் எல்லாம் உண்டு. அவற்றை எதிர்கொள்ளும் பொழுது அல்லது எதிர்முகம் கொடுக்கும் பொழுது, சேலஞ்ச், அவை எனக்கு வெளியால் வரும், உள்ளிருந்து வெளியால் வரும். அவற்றை நான் உடைத்து கொண்டு அல்லது இடித்து கொண்டு அல்லது தீர்த்து கொண்டு போகும் பொழுது உண்மையான நான் யார், ட்ரூ செல்ஃப், அதை அனுபவிக்கலாம். அந்த உண்மையான நான் தான் பிரபஞ்சத்து உடைபடாத முழுமை. இந்த நேரம் எங்களுடைய சைவ மக்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், தங்களோட கோவில்களும் சொல்லுவார்கள், அல்லது ஒரு பேச்சு முடிய, ஒரு பெரிய ஞானி பேச்சு முடிய சொல்லுவார், ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எனக்கு இதில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்தது. இது என்னவோ ஒன்று இருக்குது இதில். அப்போ கொஞ்சம் ஆராய முனைந்தேன். இது ஒரு வெறும் மந்திரம் அல்ல, அதுக்கு அப்பால் என்று. அதை எப்படி விவரிக்கிறார் என்று சொன்னால், ஒரு விவரிக்க முடியாத, தேட முடியாத ஒரு தெய்வீகத்தின் உயிரினத்தின் படுகுழியில் தெய்வீகத்தை அனுபவிக்கிறோம். படுகுழி. இந்த படுகுழி என்று சொல்கிறது ஒரு வேளை இந்த குவாண்டம் வேக்யூமா என்று கேட்குறேன், ஒரு வேளை அந்த சைக்காலஜிக்கல் வேக்யூமா என்று கேட்குறேன், ஒரு வேளை மைஸ்டர் எக்கார்ட் சொன்ன உன்னுள் உள்ள பாரிய மௌனமா என்று கேட்கிறேன்.
ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அங்குதான் ஏதோ ஒரு உறவு இருக்கு, உறவு. அவை சாதாரண உறவுகளை பற்றி பேசுகிற பொழுது, நான் என்னோடு கொள்ளும் உறவு, நான் மற்றவரோடு கொள்ளும் உறவு, அயலோடு கொள்ளும் உறவு, சமூகத்தோடு சொல்லும் உறவு, சூழலோடு வைக்கும் உறவு, அதுக்கு அப்பால சென்று ஒரு ஆழமான உறவை தேட வேண்டும். அங்குதான் ஆன்மீகம் உண்டு. நான் வேறல்ல, நான் கடவுளில், என்னுடைய தெய்வீகம் கடவுளில், கடவுளுடன் அல்ல. அதுதான் ஆன்மீகத்துடைய உச்சக்கட்டம். ஆகவே சாதாரணமாக நாங்கள் பயன்படுத்தும் இந்த உறவுகள் என்று சொல் ஆழமாக விரிவாக போகும் பொழுது ஒரு ஆழமான விரிவான ஆன்மீகத்தை தொடும். அப்படி ஒரு ஆன்மீகத்தை நீங்கள் வாழ்வதற்கு ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். மௌனமாக இருந்து பழகுங்கள். இந்த சத்தம் நிறைந்த சூழலிலிருந்து மௌனமாக இருந்து பழகுங்கள். அதுவும் ஆழ் மௌனத்தில் திளைத்திருங்கள். அது உங்களை குணமாக்கும், வாழ்க்கையின் திசை காட்டும், அது பேசும். இத்துடன் மறு உரையில் சந்திக்க மட்டும் உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.